இப்போ வந்து சனா ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து வோடாஃபோன் சிம்மு, டிவைஸோட வயரு, கனெக்டிங் ஒயர், ரிலே, அப்புறம் ஜிபிஎஸ் ட்ராக்கர், வாரண்டி கார்டு இதெல்லாம் வந்துடும். இப்போ நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வண்டியில் எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் வந்து முன்னாடி டூம்குள்ளே ஃபிட் பண்ண போகிறேன். டூம்குள்ளேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா சீட்டுகளில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக வரதில் வந்து கீ வந்து இங்கே சைடில் வரும், அதுக்குள்ளே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த வண்டியில் வந்து நான் டூம்குள்ளே வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து டூமை கழட்டிக்கிறோம். ஓகே, இப்போ டூமை கழட்டியாச்சு. இப்போ வயரிங் எப்படின்னு பார்க்கலாம். வயரிங் கிட்டு ரிலே எடுத்துக்கோங்க. ஓகே, சொல்லலாம். இதான் வந்து டிவைஸோட கனெக்டிங் ஒயர். இது வந்து ரிலே எதுக்குன்னா வந்து இந்த இன்ஜின் ஆன் ஆஃப் கட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து ரிலே யூஸ் ஆகும். இப்போ இதில் வந்து 4 கலர் இருக்கும். ரெட்டு, பிளாக்கு, எல்லோ, க்ரீனு 4 இருக்கும். ரெட்டு வந்து பேட்டரியோட ப்ளஸில் வந்து ரெட்டை கொடுக்கணும். பிளாக் வந்து கிரவுண்டு, அதாவது எர்த்தில் கொடுப்போம். இந்த எல்லோ வந்து நம்ம இந்த ரிலேவோட எல்லோவோட அப்படியே கனெக்ட் பண்ணிக்கணும், வேறு எதுவும் ஜாயின் கிடையாது, இதோட அப்படியே கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த க்ரீனை வந்து நம்ம இக்னிஷன் ஒயர், அதாவது ஏசிசி ஒயரில் வந்து கொடுக்கணும். அதாவது கீயை ஆன் பண்ணோம்னா வந்து பவர் எதில் வருதோ அதில் வந்து இந்த இக்னிஷன் ஒயரை கொடுக்கணும். இப்போ இதில் ரிலேயில் வந்து இந்த எல்லோ வந்து இந்த எல்லோன்னு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இந்த 3 ஒயரில் வந்து இந்த 2 க்ரீனையும் இந்த 3ஐயுமே வந்து நம்ம இக்னேஷனில் தான் கொடுக்க போகிறோம். இக்னேஷனை வந்து கட் ஆஃப் பண்ணி, அதாவது 2ஆக கட் பண்ணி வந்து பிரித்து கொடுக்கணும். அதை நம்ம ஒயரிங்கில் எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ரெட் கலர் வந்து பாசிட்டிவ் ப்ளஸில் கொடுக்கணும். ப்ளஸ்ஸு வந்து நம்ம டேரெக்டாக பேட்டரியிலேருந்தே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பேட்டரியோட இது வந்து இங்கே உள்ளே ஒன்று வரும், டூம்குள்ளே ஒன்று வரும். நம்ம இங்கேருந்து எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே உள்ள டூம்குள்ளேருந்து எடுக்கிறேன். இப்போ அந்த ப்ளஸ் வயரும் இக்னேஷன் வயரும் எப்போயுமே 2 வந்து சேர்ந்து தான் வரும். எல்லா வண்டியிலையுமே காமனாக அது சேர்ந்து தான் வரும். அந்த வயரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, கரெக்டாக மேலே கீ செட்டு கீழே வந்து ஒரு 2 வயர் வந்து வரும். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே தெரியும். கரெக்டாக கீ இதிலேருந்து 2 வயர் வந்திருக்கு, இதில் 2 வயர் வந்திருக்கு. மோஸ்ட்லி இது கலரை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மோஸ்ட்லி ரெட்டு, ஆரஞ்சு இந்த மாதிரி கலர்லாம், இல்லை ப்ரௌன் அது மாதிரி தான் இருக்கும். இப்போ இது அப்பாச்சியில் வந்து ரெட்டு, ஆரஞ்சில் இருக்குது. இதான் வந்து இதில் ரெட்டு வந்து பாசிட்டிவ் ஒயர், 12 வோல்ட் வந்து இதில் ஆல்வேஸ் வந்துக்கிட்டே இருக்கும். கீ ஆனில் இருந்தாலும் ஆஃபில் இருந்தாலும் இந்த ரெட்டில் வந்து 12 வோல்ட் வந்துட்டே இருக்கும். ஆரஞ்சு வந்து இக்னேஷன் ஒயர், அதாவது கீ வந்து ஆனில் இருந்தால் மட்டும் இதில் 12 வோல்ட் வரும். அதை நான் மல்டிமீட்டர் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே இப்போ இதில் வந்து நம்ம வயரிங் கரெக்டாக நம்ம அதை எடுத்துருக்கோமான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். பழைய வண்டினா வந்து நம்ம இதை லைட்டாக அந்த ரெட்டில் வந்து சுரண்டி விட்டு இந்த ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இக்னேஷன் ஒயர் வந்து 2ஆக என்னை கட் பண்ணிவிட்டு 2 பக்கம் பிரித்து நம்ம வயரிங் கொடுக்கலாம். சப்போஸ் புது வண்டி வாரண்டி இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வயரை கட் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து இந்த ப்ளக்கை கழட்டி விட்டு நம்ம வயரிங் பண்ணிக்கலாம். ஓகே, வெளியே ப்ளக்கை சுவிட்ச் இருக்கும், இதை அமுத்துனீங்கன்னா ப்ளக் வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்த பின்னாடி இது வந்து மேலே போகிறது, கீ செட்டிலேருந்து வர்றது. இது வந்து கீழே இன்ஜினுக்கு போகிறது இது. ஸோ இதில் தான் வந்து நமக்கு பவர் வரும். ஃபஸ்ட் நான் இப்போ ஆரஞ்சு வயரில் வந்து ஃபஸ்ட்டாக வைக்கிறேன். எர்த்து வந்து அங்கே சாவி இதில் வச்சுட்டு எனக்கு வந்து இங்கே மல்டிமீட்டரில் எதுவும் வரல, 0 தான் இருக்குது. ஸோ இந்த வயரில் சப்ளை இல்லை. நான் அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்க ரெட்டில் வைக்கிறேன். எர்த்து அங்கே கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் 12 பாயிண்ட் சம்திங் வருது. ஸோ வந்து இப்போ இதான் வந்து பாசிட்டிவ் வயரு. இதில் தான் நம்ம டிவைஸோட ரெட்டை வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, இது ஓகே ஆயிடுச்சு. இப்போ இதுக்கடுத்து வந்து நம்ம இக்னேஷன் வயர், அதாவது கீ ஆன் பண்ணால் சப்ளை வர வயர் வந்து எடுக்கணும். அது இந்த வயர் தான் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம், இதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு பழைய வண்டினா நம்ம கட் பண்ணி வயரிங் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து சப்போஸ் புது வண்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளக்குள்ளேருந்து 2 சைடுமே வந்து ப்ளக்குள்ளேருந்து கரெக்டாக அந்த இக்னேஷன் வயர் மட்டும் கழட்டிக்கலாம். அது எப்படி கழட்டுறதுன்னு பார்க்கலாம். பின்னு மாதிரி இருக்கும், அதை நீங்கள் குத்தி விட்டிங்கனாவே, குத்தி அதான் சைடு இழுத்திங்கனாவே வெளியே வந்துடும் இது. இப்போ இதில் பார்க்கலாம். ஓகே, உள்ளுக்கு வந்து பின் இருக்கும். அந்த பின்னை லைட்டாக குத்தி விட்டு இந்த சைடு அதை 2 இழுத்திங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ நம்ம இக்னேஷன் ஒயர் வந்து வெளியே எடுத்தாச்சு. இதுதான் இக்னேஷன் ஒயரான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பவரை கனெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இங்கே பவரை கனெக்ட் பண்ணால் இதில் தான் பவர் வருது. இந்த பவர் இங்கே இந்த சைடு போய்
கீயில் போய் கீ ஆன் பண்ணும்போது வந்து நம்ம இதுக்கு வந்து பவர் வரும். இந்த இதுக்கு வராது, இதுக்கு தான் வரும். ஏன்னா மேலே கீ இருக்கனால மேலே கீ இருக்குன்னா சைடு தான் வரும். இப்போ பவரை கொடுத்தாச்சு. ஸோ இந்த 12 வோல்ட் வந்து நேராக இங்கே கீக்கு போயிடுச்சு. இதான் வந்து இக்னிஷன் ஒயர். இதை நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இதான்னு. எர்த்து வந்து அங்கே கீ சைடு கொடுத்துருங்க, கீக்கு வெளியே கொடுத்துருங்க. வண்டி ஆன் பண்ணியாச்சு. எர்த்து வந்து அங்கே வெளியில் கொடுத்துருங்க, கீக்கு பக்கத்தில் வச்சுருங்க. இப்போ பாசிட்டிவை வந்து இந்த ஆரஞ்சு ஒயரில் வைங்க. இப்போ 12 வோல்ட் வந்து வருது. இப்போ நான் கீ ஆஃப் பண்ணால் வந்து இது 0 ஆயிரும். நான் இங்கே எதையும் எடுக்கல. இப்போ கீ ஆஃப் பண்ணி கீ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எர்த்து வச்சாச்சு, ப்ளஸ் பிடிச்சாச்சு, எதுவும் வரல. அப்படியே கீ ஆன் பண்ணுவோம். கீ ஆன் பண்ணால் 12 வருது. கீ ஆஃப் பண்ணுங்க. கீ ஆஃப் பண்ணால் எனக்கு எதுவும் வராது. ஸோ இதான் வந்து இக்னிஷன் ஒயரு. இதில் தான் வந்து நம்ம க்ரீன் ஒயரை வந்து கனெக்டிங் பண்ணோம். இப்போ 2 ஒயர் நம்ம எடுத்தாச்சு. இப்போ ஒயர் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ரெட்டு வந்து பவரு, ஆரஞ்சு வந்து இக்னிஷன் ஒயர். அதாவது கீ ஆன் பண்ணால் பவர் வர்றது வந்து ஆரஞ்சு. ரெட்டில் வந்து ஆல்வேஸ் பவர் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இது 2 எடுத்துகிட்டு நம்ம ஒயரிங் பண்ணிடலாம். இப்போ வயரில் வந்து பாசிட்டிவ் ரெட்டை வந்து நம்ம ரெட்டில் கொடுக்க போகிறோம். நீங்கள் வயரை லைட்டாக இங்கே சுரண்டி விட்டு அதில் கொடுத்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா உள்ள அந்த லாக் செட்டில் உள்ள ரெட்டை வச்சுட்டு அப்படியே லாக் பண்ணிட்டாலும் ஓகே. இப்போ நம்ம ரெட்டு வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ரெட்டு வந்து வண்டியோட ப்ளஸில் வந்து நம்ம ரெட் ஒயரை வந்து டிவைஸோட ரெட் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஓகே சொல்லு. இப்போ நம்ம வந்து எர்த்துக்கான வயரை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எர்த்து வந்து நம்ம இண்டிகேட்டரோட இதுலேயும் கொடுக்கலாம். இண்டிகேட்டர் இங்கே வருது, மோஸ்ட்லி பிளாக்கில் தான் அது இதாகும். இங்கேயும் கொடுக்கலாம். இங்கே எனக்கு ஸ்பார்க் லேம்ப்லேயே வந்து எர்த்து வருது, இங்கே பிளாக்கில் வருது. எர்த்து மோஸ்ட்லி பிளாக்கில் தான் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நான் இது எனக்கு பக்கமாக இருக்குன்னா நான் இதிலே கொடுக்குறேன். கரெக்டாக இதை செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இதான் எர்த்து இதில் கரெக்டாக வருதான்ட்டு சொல்லு. இப்போ பாசிட்டிவ் வந்து நான் இப்போ இக்னிஷன் ஒயரில் வந்து நான் கீ ஆன் பண்ணிட்டேன். ஸோ பவர் வந்துட்டுருக்கு. நான் இதில் பாசிட்டிவ் வச்சுட்டேன். எர்த்து வந்து நான் இப்போ இந்த பிளாக்கில் வந்து எர்த்து வருதுன்னு செக் பண்ண போகிறேன். உள்ள எர்த்தில் வச்சிட்டேன். 12 வோல்ட் வருது. ஸோ எர்த்து இது கரெக்டாக வருது. இப்போ பிளாக் ஒயர் வந்து நான் எர்த்தில் கனெக்ட் பண்ண போகிறேன். இங்கே பிளாக்கில் வந்து எர்த்து வருது. ஸோ இதை கழட்டி விட்டு பிளாக் ஒயர் நேராக நம்ம டிவைஸோட எர்த்தை கொடுத்துட்டு லாக் பண்ணிடுங்க. செக் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் ப்ளஸ்ஸும் மைனஸ் 2 கொடுத்துட்டு நீங்கள் டிவைஸ் ஆன் பண்ண உங்களுக்கு வந்து லைட் எரிய ஆரம்பிச்சுன்னா செக் பண்ணிக்கலாம். டிவைஸை எடுத்து பின்னாடி பேக் டோரை கழட்டிட்டு நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் டிவைஸை கனெக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ லைட் எரிஞ்சுன்னா நீங்கள் வயரிங் கரெக்டு. இது இருந்தாவே நார்மல் ட்ராக்கிங்க்கு வந்து இது போதும். பட் நம்ம இக்னிஷன் இதெல்லாம் கொடுத்தா தான் கீ ஆன் பண்ணுறது, இக்னிஷன் இன்ஜின் கட் ஆஃப் எல்லாம் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அடுத்த இதை பார்க்கலாம். ஓகேவா, எடுக்கலாமா? இப்போ நம்ம வந்து ரெட்டும் பிளாக்கும் இது பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து எல்லோ கொடுக்க போகிறோம். எல்லோ வந்து முன்ன சொன்ன மாதிரியே நம்ம ரிலேவோட எல்லோவோட அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிலேவோட எல்லோ வந்து நம்ம டிவைஸோட எல்லோவோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ இதோட வயரிங் முடிஞ்சு. வேறு எல்லோவுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, முடிஞ்சு. இப்போ நம்மள்கிட்ட மீதி இருக்கிறது வந்து டிவைஸோட க்ரீனு, ரிலேயில் வந்து 2 க்ரீனு 1 ஒயிட்டு, இது 3 தான் இப்போ கனெக்ட் பண்ண வேண்டியது. இது எல்லாமே வந்து நம்ம இக்னிஷன் ஒயரில் தான் அதாவது இப்போ 2ஆக பிரித்து வச்சுருக்கோம்ல, அதில் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இக்னிஷனை வந்து நம்ம கழட்டி விட்டதுலேருந்து நமக்கு 2 சைடு வருது. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா இது கீழேருந்து வருது. அதாவது கீழேருந்து இந்த வயர் வருது. இது வந்து கீழே போகுது, கீ சைடு டவுன் சைடு போகுது. இது வந்து இந்த வயர் வந்து டவுன் சைடு கீழே இன்ஜினுக்கு போகுது. இது வந்து மேலே கீழேருந்து வந்துட்டுருக்கு.
இது வந்து டவுன் சைடு வந்து போயிட்டுருக்கு. நம்ம வந்து மேலே கீழேருந்து வர்ற வயரை எடுத்துகிட்டு, அதாவது இதில் தான் வந்து இப்போ கீ ஆன் பண்ணால் 12 வோல்ட் வரும். இதை எடுத்துகிட்டு இதில் வந்து டிவைஸோட க்ரீனு ப்ளஸ் ரிலேவோட ரெண்டில் ஏதோ ஒரு க்ரீனு ப்ளஸ் ரிலேவோட ஒயிட்டு, இது மூணையும், அதாவது டிவைஸோட க்ரீனு, ரிலேவோட ரெண்டில் ஏதோ ஒரு க்ரீனு ப்ளஸ் ரிலேவோட ஒயிட்டு, இது மூணையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி நம்ம இந்த இதில் கொடுத்துடணும். இக்னேஷன் ஒயர் மே சைடு வந்து இது கொடுத்துடணும். இப்போ நமக்கு மீதி இருக்கிறது வந்து ரிலேவில் வந்து ஒரே ஒரு க்ரீன் மட்டும்தான் இருக்குது. இதை வந்து இந்த இக்னேஷனோட கீ சைடில் வந்து கொடுத்துடணும். அதே இன்ஜின்லேருந்து, அதாவது இன்ஜின் போகிறதுல வந்து கொடுத்துடணும். இதை வந்து கரெக்டாக கொடுக்கணும். கீ மேலே வந்து மே சைடு வர்றதில் வந்து இந்த 3 வயரையும், கீ சைடு போகிற இதில் வந்து இந்த ஒரு வயரை மட்டும் கொடுக்கணும். இது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். இப்போ வயரிங்கெல்லாம் நம்ம முடிச்சாச்சு. செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டேப் அடிச்சுக்கலாம். டிவைஸை கனெக்ட் பண்ணோன்னே லைட் எரிய ஆரம்பிச்சிடும். எரியுது. இப்போ நான் டிவைஸ் ஆஃப் பண்ணிட்டு சிம் கார்டை போட்டுக்கிறேன். சிம் கார்டு உங்களுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க, சிம் கார்டு கவர்லேயே கொடுத்துருப்பாங்க. சிம் கார்டு எடுத்துக்கிட்டேன் நான். சிம் கார்டு டிவைஸில் வச்சு கரெக்டாக வச்சு இந்த ட்ரேவை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் டிவைஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் வர ஆரம்பிச்சிடும். கடைசியாக வயரிங் பண்ணி முடிச்சுட்டு இங்கே சுவிட்சு ஒன்று இருக்கும், சுவிட்ச் இருக்கும், ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். இந்த சுவிட்சை வந்து மே சைடு, அதாவது இந்த யூஎஸ்பி போர்ட் சைடு தள்ளிங்க, அது ஆன் எழுதியிருக்கும், இந்த சைடு தள்ளிங்க. இப்போ டிவைஸ் வந்து ஆனில் இருக்குது. இப்போ 3 லைட்டுமே பிளிங்க் ஆனதாக வந்து நமக்கு எல்லாமே வருதுன்னு அர்த்தம். இந்த ப்ளூ லைட் வந்து டவரோட லைட்டு, இது வந்து பேட்ரி ப்ளஸ்ஸோட லைட்டு, இது வந்து ஜிபிஎஸோட லைட்டு. இது 3மே பிளிங்க் ஆனால் தான் நமக்கு சிக்னல் எல்லாம் கிடச்சிச்சு. இப்போ நமக்கு டவர் வந்துருச்சு, பவர்லேயும் கரெக்டாக கனெக்டில் இருக்குது. இன்னும் ஜிபிஎஸ் மட்டும் வரல. ஜிபிஎஸ் வந்து இப்போ நான் வீட்டில் வச்சு பண்ணுறதுனால எனக்கு ஜிபிஎஸ் வரல. கொஞ்சம் வெளியில் எடுத்தோன்னா ஜிபிஎஸ் வந்துடும். ஜிபிஎஸ் மட்டும் பஸ் டைம் வர்றது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு தடவை வந்துருச்சுன்னா அப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் இதாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கீ கரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்குமான்னு வந்து நம்ம மொபைலே செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு லைட்டில் வந்து ப்ளூ லைட்டு பிளிங்க் ஆகுது, இது ஆரஞ்சு பிளிங்க் ஆகுது. ஸோ டவர் வந்துருச்சு. இப்போ பவரும் கரெக்டாக இதாகுது. ஜிபிஎஸ் மட்டும் ட்ரைவ் பண்ணும்போது வந்துடும். இது ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ வயரிங் கரெக்டாக இருக்குது. நம்ம அந்த ஏசிசி மட்டும் இந்த இன்ஜின் கட் ஆஃப் போட்டு கரெக்டாக மாட்டிட்டோமான்னு செக் பண்ணுறதுக்காக வந்து வண்டி ஆன் ஆஃப் வந்து மொபைலில் கரெக்டாக இருக்காதான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டா வயரிங் ஓகே. இப்போ இதை செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த சிம்மோட மொபைல் நம்பர் வேணும். அதை நீங்கள் மொபைலில் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த அட்டையிலே உங்களுக்கு எழுதியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் வந்துடும். இப்போ இதில் வந்து எனக்கு இங்கே எழுதியிருக்காங்க சிம்மோட நம்பரு. இப்போ என்னோடய மொபைலில் நியூ எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ சிம்மோட நம்பரை வந்து நம்ம அட்மினாக போடணும். இப்போ வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து என்னோடய ஓன் மொபைல் நம்பரை வந்து இந்த டிவைஸ்க்கு வந்து அட்மினாக போடணும். அப்போ தான் வந்து ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனே நான் ஆக்டிவேட் பண்ண முடியும். அதை அட்மின் நம்பரை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த சிம்முக்கு வந்து நம்ம ஒரு கமாண்ட் அனுப்ப போகிறோம். சிம் நம்பர் மேலே போட்டு நீங்கள் கமாண்டில் வந்து ஹேஸு 46 அகைன் ஹேஸு கேபிட்டல் லெட்டரில் AAD அகைன் ஹேஸ் நம்பர் 1 அகைன் ஹேஸு. இப்போ உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. என்னோடய மொபைல் நம்பர் டைப் பண்ணுறேன். அகைன் ஹேஸ் கமெண்ட் நல்லா பார்த்துங்க. ஹேஸு 46 ஹேஸு AAD ஹேஸு 1 ஹேஸு மொபைல் நம்பர் ஹேஸு போட்டு இந்த சிம்மு நம்பருக்கு வந்து கமெண்ட் அனுப்புனீங்கன்னா ரிப்ளை மெசேஜில் வந்து ஆட் அட்மின் ஓகேன்னு சொல்லி நமக்கு ரிப்ளை வரும். வந்துருச்சு. ஆட் அட்மின் அக்கௌண்ட் 1 ஓகேன்னு வந்துருச்சு. இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அதாவது அட்மின் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஆன் ஆஃப் கமெண்ட் அனுப்புனேன்னா வந்து வண்டி வந்து ஆஃப் ஆகும். இப்போ வந்து ஆட் அட்மின் வந்துருச்சு. இப்போ கீ ஆன் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ண போகிறோம். வண்டி கீ ஆன் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இப்போ கீயை வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் கமாண்ட் கொடுக்க போகிறேன். வண்டி ஆஃப் பண்ணுற கமாண்ட் வந்து DY
DYன்னு அனுப்புனீங்கன்னா வண்டி வந்து ஆஃப் ஆயிரும். நான் அந்த கமாண்ட் அனுப்ப போகிறேன். DYன்னு அனுப்புனா ஆஃப் ஆயிரும். நான் அனுப்ப போகிறேன். DYன்னு அனுப்பிட்டேன். வண்டி அங்கே ஆஃப் ஆகுதான்னு பார்ப்போம். நம்ம ஆஃப் ஆயிடுச்சுன்னா வயரிங் ஓகே. ஒரு 10 செகண்ட் வந்து டிலே இருக்கும். ஓகே, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த சப்ளை வராது, நமக்கு எதுவும் வரல. இப்போ நான் அடுத்து வந்து திரும்பி வண்டியை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து KY. ஆஃப் பண்ணுறதுக்கு டிவி, ஆன் பண்ணுறதுக்கு வந்து KY அனுப்பினோடனே 10 செகண்டில் வந்து வண்டி இப்போ ஆன் ஆயிரும். நம்மளே பார்க்கலாம். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. ஸோ வயரிங்கெல்லாம் ஓகே. வண்டி ஆன் ஆகுது. இப்போ வயரிங்கெல்லாம் ஓகே. இதுக்கடுத்து வந்து நம்ம பின்னாடி சுவிட்ச் ஆனில் இருக்கான்னு அதோட செக் பண்ணிவிட்டு பேக் டோரை போட்டு ஒரு கேரி பேக் மாதிரி போட்டு ஃபுல்லாக டேப் அடிச்சு கவர் அடிச்சுங்க. இது எல்லாத்தையும் வயரெல்லாம் டேப் அடிச்சுட்டு அப்படியே உள்ளே பேக் பண்ணி டூம் மாட்டிட்டா ஓகே, வயரிங் எல்லாம் ஓகே. கட் பண்ணி